ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஹோமியோபதி மருத்துவம், ஆங்கில மருத்துவம் சொல்லி 2 இருக்குது. அது தவிர நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. பட் இந்த ஹோமியோபதிக்கும் ஆங்கில மருத்துவத்துக்குமான வித்தியாசங்கள் என்னென்ன, ஹோமியோபதி மருத்துவத்தில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வருமா, எந்த மாதிரிலாம் அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும் அப்படின்னு ஹோமியோபதி ரிலேட்டடாக நமக்கு இருக்கக்கூடிய 1000 கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக வந்திருக்கிறார் டாக்டர் ரவீந்திரன் அவர்கள். அவங்களை இப்போ வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஹோமியோபதி மருத்துவம் அப்படின்ற ஒரு முறையை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க சார்? அப்படின்னா என்ன சார் ஹோமியோபதி மருத்துவம் என்றால்? நல்ல கேள்வி. ஹோமியோபதின்றது ஜெர்மன் மருத்துவம். ஆரிஜின் வந்து ஜெர்மனியில் டாக்டர் சாமுவேல் ஹனிமன் 1795 இயரில் கண்டுபிடிச்சது. இது வந்து ஒத்த மருத்துவம்னு சொல்லுது. அதை சிம்பிளாக சொல்லணும்னா முள்ளால் எடுக்கிற தத்துவத்தை பேஸ் பண்ணி வருது. லைக் ட்ரீட்ஸ் லைக் அப்படின்ற தத்துவம் தான் அதில் வந்து. இவர் சாமுவேல் ஹனிமன்றவர் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, எழுத்தாளர், நிறைய டிரான்ஸ்லேஷனும் பண்ணுவார். எதேச்சியாக ஒரு பர்ஷியன் இதுலேருந்து இட்டாலியன் இதுலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த தத்துவத்தை கண்டுபிடிச்சி அவர் மேலே அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு. உதாரணத்துக்கு அந்த கொய்னா மர பட்டையை சாப்பிட்டா மலேரியா மாதிரி வரும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இதை அவரே கரைச்சி குடித்து பார்த்தா அவருக்கு மலேரியல் ஃபீவர் வந்துடுது. இதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு வெவ்வேறு மெத்தட்ஸை ட்ரை பண்ணி அவராக வந்து இதை டைல்யூட் பண்ணி ஃபர்தராக டைல்யூட் பண்ணி அதை மருந்தாக சாப்பிடும்போது அந்த காய்ச்சல் சரியாகுது, மலேரியா காய்ச்சல். இதை வச்சு தான் அது லைக் ட்ரீட் லைக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த தத்துவத்தை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணுறார். 1795 ஜெர்மனியில் கண்டுபிடிக்க முறை தான் ஹோமியோபதி மருத்துவம். ஓகே சார், ரொம்ப அழகாக விளக்கமாக சொன்னீங்க, நன்றி. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஹோமியோபதி மருத்துவத்துக்கும் மற்ற மருத்துவ முறைகளுக்குமான வித்தியாசம் என்ன சார்? முக்கியமான வித்தியாசம் வந்து இது வந்து ரொம்ப மினிமல் டோஸ், அதாவது 1 to the 10 to the -5 வரைக்கும் டைல்யூட், -6 சப் அட்டாமிக் நானோ கூட போகுது, -9 வரைக்கும் டைல்யூட் பண்ணுறோம். ஸோ இது வந்து டிஷ்யூ லெவல் டேமேஜ் எதுவுமே இருக்காது. இது வந்து டைனமிக் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதனால தான் இதில் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. முக்கியமானது சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாதது மட்டும் இல்லை, வெரி எஃபெக்டிவ் மெடிசின் இன் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் காமன் கோல்டு டு கேன்சர்ஸ் வரைக்கும் வி ஹேவ் வெரி எஃபெக்டிவ் மெடிசன்ஸ். அது ஈஸிலி பெலட்டபிள், வாயில் எடுத்து போட்டால் சப்பி சாப்பிட்டா வேலை முடிஞ்சது. சில இது சொட்டு மருந்து மாதிரி தருவோம், பெலட்டபிளாக இருக்குண்ணா. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ஸ்வீட்டாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும், அப்படியே எடுத்து சப்பி சாப்பிட்லாம். பெலட்டபிள். முக்கியமானது அஃபோர்டபுள். வெரி இருக்கிறதுலே எல்லா சிஸ்டத்துலேயும் இது தான் ரொம்ப எக்கனாமிக்கல் மெடிசன். அதனால் இது மற்ற சிஸ்டம் ஆயுஷ்ன்றது ஆயுர்வேதிக், யுனானி, யோகா, சித்தா அண்ட் ஹோமியோபதி தான் ஆயுஷ். இதில் வந்து ரொம்ப எக்கனாமிக்கல் வந்து ஹோமியோபதி தான். ஓகே. அண்ட் எஃபெக்டிவ் ஆல்சோ. சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஓகே டாக்டர், இப்போ மனிதனுக்கு வரக்கூடிய அனைத்து நோய்களையுமே வந்து ஹோமியோபதி மூலமாக குணப்படுத்த முடியும்? முக்கால்வாசி நோய்களை கிரியேட் பண்ணலாம். சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ், இப்போ ஒரு ஃப்ராக்சர், அவங்களுக்கு வந்து கட்டு போட்டு அந்த சப்போர்ட் கொடுக்கணும். டான்சில்ஸ் அக்யூட்டாக இருந்ததுன்னா, இன்ஃபெக்டிவாக இருந்ததுன்னா, இப்போ டான்சிலைட்டிஸ்க்கும் நம்ம இதில் நல்ல மருந்தெல்லாம் இருக்குது. சில எமர்ஜென்சிஸ்க்கு அலோபதி மாதிரி கொடுத்து சேவ் பண்ணிடலாம். பட் முக்கால்வாசி கண்டிஷன்ஸ்க்கு ஹோமியோலே இருக்குது. ஓகே. இப்போ ஹோமியோபதியில் வந்துட்டு அறுவை சிகிச்சைன்ற முறையே வராது. ஓகே. அது எந்தெந்த மாதிரி நோய்களுக்கு? இப்போ அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டீங்க, இதை தவிர வந்து கேன்சர், நிறைய நோய்கள் இருக்கு இல்லையா? ஸோ கேன்சர்லையுமே வந்து அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரியும் இருக்கும், இல்லை வந்து நார்மலாகவே குணப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதில் ஹோமியோபதியில் வந்து நீங்கள் எப்படி? கேன்சர் பொறுத்தவரை ஹோமியோபதியில் கிரேடு 1லேருந்து 2 வரைக்கும் ஈஸியாகவே ரிவர்ஸ் பண்ணலாம். 2 to 3 போகிற போது கிரேடிங்கில் அது கொஞ்சம் டஃப்பு. 3க்கு மேலே போகும்போது 4th கிரேட்னா சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை கீமோ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ ஹோமியோபதி மருத்துவத்தில் வந்து நீங்கள் மெடிசின்ஸ்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் எந்த மூலக்கூறுகள் எது வச்சு தயாரிக்கப்படும்? மெடிசன்ஸ் வந்து அனிமல் கிங்டம்லேருந்து எடுக்கிறோம். 80% வந்து பிளான்ட் கிங்டம் தான். கெமிக்கல் கிங்டத்துலேருந்து மெடிசன்ஸ் எடுக்கிறோம். ஸோ 3 இதுலேருந்தும் எடுக்கிறோம். இப்போ வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணிலாம் வந்து மெடிசின்ஸ் தயாரிக்கிறதா சொல்கிறாங்க. ஆல்கஹால் வந்து வெஹிக்கிளாக யூஸ் பண்ணுறோம்.
அது ஏன் ஆல்கஹாலில் போட்டு டைல்யூட் பண்ணுறதுன்னா அந்த மருந்து கூறுகளை வந்து கெடாமல் பார்த்துக்கும். 10 வருஷம் ஆனாலும் அது கெடாமல் ஆல்கஹால் வச்சுருக்க திறமை கொண்டது. அதனால ஆல்கஹாலில் அதை டைல்யூட் பண்ணி டைனமைஸ் பண்ணுறோம், பவரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே. அதுக்கு தான் அதில் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம். அதுலேயே எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கஹால்னு ஒன்று யூஸ் பண்ணி இப்போல்லாம் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இந்தியாவிலே வச்சுருக்காங்க. ஜெர்மன் கொலாபரேஷனில் நிறையா பண்ணுறாங்க. அதெல்லாம் குவாலிட்டி கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் வருது. ஓகே டாக்டர். இப்போ நாள்பட்ட நோய்களுக்கான தீர்வுலாம் வந்து ஹோமியோபதியில் உண்டா? ஈஸியாக பண்ணலாம். முடக்குவாதம், கிரானிக் ஆஸ்மா, கிரானிக் ஸ்கின் கண்டிஷன் இருக்குது பாருங்கள், சோரியாசிஸ், எக்ஸிமா, லைக்கன், இதுக்கெல்லாம் வந்து ஹோமியோவில் பெஸ்ட்டு மெடிசன்ஸ் இருக்குது. ஓகே. அவங்க ட்ரீட் பண்ணுற விதங்கள் எந்த மாதிரி இருக்கும் டாக்டர்? அதாவது இண்டிவிஜுவலைசேஷன் சொல்கிறது. ஹோமியோவில் என்ன சிறப்புன்னா இண்டிவிஜுவலிஸ்டிக் கேர். ஒரு பர்சன் வராரு, பர்சனாலிட்டி வராங்கன்னா ஹெட் டு ஃபுட்டு அவங்கள ஸ்டடி பண்ணும். ஸ்டடி பண்ணி ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, மென்டலாகவும் ஸ்டடி பண்ணும். அவருடைய மைண்ட் எப்படி இருக்குது, ஜெலசி இருக்கா, ஆங்கர் இருக்கா, என்வி இருக்கா, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்போம். அதுதான் இண்டிவிஜுவலைஸ்டு ஸ்டடி, ஹெட் டு ஃபுட். ஸோ போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சிம்டம்ஸை கேதர் பண்ணுவோம். இதில் ஃபிசிக்கல் ஒரு சப்போஸ் ஒரு ஹெட் ஏக்குன்னு எடுத்துக்கோங்க. ஹெட் ஏக் வருது, லேட்டாக சாப்பிட்டா கூட ஹெட் ஏக் வரும். அந்த ஹெட் ஏக் சென்சேஷன், லொக்கேஷன், மொடாலிட்டி, ஒரு சிம்டம் வருதுன்னா அந்த ஹெட் ஏக் எப்படி இருக்கு, ஹேமரிங் டைப்பாக இருக்கா, த்ராபிங்காக இருக்கா, பல்சேட்டிங்காக இருக்கா, இப்படி சென்சேஷன். லொக்கேஷன், ஃப்ரண்ட்டில் வருதா, பேக்கில் வருதா, சைடில் வருதா, இது லொக்கேஷன் சொல்கிறது. ஸோ சென்சேஷன், லொக்கேஷன், மொடாலிட்டி, டைட்டாக கட்டினா குறையுதா, இருட்டு ரூமில் போய் உட்காந்தா குறையுதா, வெயிலில் போனால் ஜாஸ்தி ஆகுதா, இது மொடாலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இது தவிர கன்காமிட்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஹெடேக் கூட வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, ஹெடேக் கூட வயிறு வலி இருக்குது, ஹெடேக் கூட கால் வலி இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்காமிட்டன்ஸ்ன்னு கூட வர சிம்டம்ஸ். இதை வச்சு ஒரு இண்டிவிஜுவல் இப்போ ஹெடேக்குன்னு எடுத்துக்கிட்டால் 450 மருந்து இருக்குது ஹோமியோவில். இதை வந்து ஒன்று ஒன்றா ஸ்டடி பண்ணி இதுக்கு ஏற்ற ஒரு 12 ரெமெடிக்குள்ளே கொண்டு வரும். இந்த 12ல் எது பேஷண்ட்டுக்கு சூட் ஆகுது இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது தான் ஹோமியோபதி டாக்டருடைய ஸ்கில்லு. ஓகே டாக்டர். இப்போ சொன்னீங்க புற்றுநோய் வந்து அது இருக்கிற ஸ்டேஜை பொறுத்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் இப்போ மூளை சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் மாரடைப்பு இது சம்மந்தமான நோய்களுக்குமே வந்து ஹோமியோபதியில் கண்டிப்பாக மூளையில் வந்து முக்கியமாக நான்லாம் ட்ரீட் பண்ணியிருக்கிறது நிறைய கார்டியாக் இன்வால்மெண்ட், சிங்கிள் வெசல் டிசீஸ், டபுள் வெசல் டிசீஸ், ட்ரிபிள் வெசல் டிசீஸ், அதாவது அஞ்சைனா ஐஸ்கீமிக் ஹார்ட் அட்டாக் வந்த அப்புறமா கூட ஹோமியோ மருந்து கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மூளையில் வந்து எந்த மாதிரி கேட்குறீங்க? மூளை நரம்பு சம்மந்தப்பட்ட நரம்புலாம் நல்லாவே இருக்குது. ரத்த ஓட்டம், நர்வ்ஸ் வீக்காக இருக்கிறது, அட்ரோஃபி ஆகுறது, இதுக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஹோமியோ. மைக்ரைன்ஸு, தலையில் மைக்ரைன்ஸ் வரும், ஹெட்ஏக்ஸ் வரும், அதெல்லாம் கூட நல்ல மருந்துகள். ஓகே டாக்டர். இப்போது வேகமாக பரவக்கூடிய நோய்கள்னு சொல்லப்படுற கொரோனா, இன்ஃபெக்ஷியஸ் நோய்கள், அதுக்கும் இருக்குது ஹோமியோபதியில் நல்ல மருந்துகள் இருக்குது. பக்க விளைவு இல்லாமல் எஃபெக்டிவாகவும் பார்க்கலாம். ஹெப்படைட்டிஸ்னா நீங்கள் ஹெப்படைட்டிஸ் பியை கேட்குறீங்க, அது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாகவும் மாற்றலாம். கொஞ்சம் நாள் படம், பட் மாற்றிடலாம். ஓகே. இதுவரை நீங்கள் கையாண்டதுலே வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேஸ் இது நான் பார்த்ததுலே, எனக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு சிறுவர், 7 வயசு சிறுவர் ஒருத்தர் அக்யூட் மைலாய்டு லுக்கீமியான்னு கொண்டு வராங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா பிளட் கேன்சர். இவர் வந்து சைல்டு ஹாஸ்பிட்டலில், சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் எக்மோரில் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரை ஒத்த குழந்தைங்களும் அவர்கிட்ட அங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. இந்த குழந்தையோட அப்பா வந்து திடீர்னு வந்து என்கிட்ட வந்து யாரோ சொல்லி வந்தாங்க, ஹோமியோவில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. கொடுத்தோம். நல்லபடியாக அவர் ரெக்கவர் ஆனார். ஒரு 2 இயர்ஸ் டைமில் பக்காவாக ரெக்கவர் ஆகிட்டார். இந்த ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும்போது சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க, இந்த பையனை மாடலாக வைக்கணும், இவரை வச்சு வரவங்கள பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பர்மிஷன் வேணும்னு கேட்குறாங்க. இவர் மட்டும் ரெக்கவர் ஆகுறாரு. இந்த அப்பா வந்து அவங்கக்கிட்ட ஹோமியோ கொடுக்குறோன்னு சொல்லலை. இந்த குழந்தையோட அப்பா வந்து இல்லை ஒத்துக்கல, மாடல்லாம் வேண்டாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்புறம்னு சொல்லிட்டு வந்துட்டார். இந்த பையன் இப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு டிப்ளமா முடிச்சிருக்காரு, நல்லபடியாக வேலைக்கு போயிட்டுருக்கார். அது ரொம்ப மறக்க முடியாத கேஸு. அதே மாதிரி
ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி ஒரு சிறுவர் 3 வயசு குழந்தை 3 கல் நெல்லூர்லேருந்து அவசரமாக கூப்பிட்டு வராங்க. 2 கிட்னிலையும் ஒரு கல், பிளாடரில் ஒரு கல். இந்த கேஸை கொடுத்து சரியாயிடுச்சு. இதுக்கு அவங்க தங்கத்திலே கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா அவருக்கு சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணி தேட்டருக்கு கூப்பிட்டு போனதை அந்த அம்மா அந்த தேட்டருக்கு போகிற சீனை பார்த்துட்டு வெளியே ஓடியாந்துருச்சு தூக்கிட்டு குழந்தைய இசபெல் ஹாஸ்பிட்டலில். வெளியே கேட்டுக்கு வெளியே நின்றுச்சு. உள்ளே இருந்தால் கூட கூட்டின்னு போயிட போகிறாங்கட்டு வெளியே நின்றுட்டு அப்புறம் என்கிட்ட வந்த கேஸ் அது. இப்போ அவரும் நல்லா ஆகிட்டார், அவரும் வேலைக்கு போயிட்டுருக்காரு. இதெல்லாம் சில பல இருக்குது, இது 1-2. ஓகே டாக்டர். இப்போ ஹோமியோபதி இல்லாமல் சாதாரண மருத்துவத்தில் ஆங்கில முறை மருத்துவத்தில் நிறையா டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க. நிறையா மிஷின்ஸ் இருக்குது இப்போது ட்ரீட் பண்ணுறதுக்கான நவீன கருவிகள் நிறையா வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நவீன கருவிகள் ஹோமியோபதியிலே இல்லை, நவீன கருவியில் இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனோ ஒரு சிடி ஸ்கேனோ டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர். நோய் எல்லாத்துக்கும் காமன், ஹியூமன் பீயிங்க்கு வர நோய். டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் தனி சயின்ஸ். அதில் மிஷின்ஸ் வருது, இதை நாங்களும் யூட்டிலைஸ் பண்ணிப்போம். நானும் ஒரு ஸ்கேன் எடுப்பேன். ஒரு யூட்ரைன் ஃபைப்ராய்டு வருதுன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுப்போம். ஒரு கிட்னி ஸ்டோன் வருதுன்னா அல்ட்ராசவுண்ட். இது காமன் தானே, அது நவீன மருத்துவ முறைன்னு கிடையாது. சயின்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சேர்ந்த விஷயம். ஸோ மருத்துவம் வேறு, டயக்னாஸ்டிக்ஸ் வேறு. டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ் அது நாங்களும் யூஸ் பண்ணிப்போம். நாங்களும் அப்டேட் பண்ணுறோம். ஹோமியோலையும் நிறையா டெவலப்மெண்ட்ஸ் வருது. சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஹோமியோபதினு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய விங் இருக்குது. இதில் நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. வேர்ல்டு வைடு மோர் தென் 80 கண்ட்ரீஸில் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 55 கோடிலேருந்து 60 கோடி பேர் ஹோமியோ எடுக்கிறாங்க. உலகத்திலே 2வது பெரிய சிஸ்டம் ஆங்கில முறைக்கு அடுத்து ஹோமியோ தான். ஆப்பிரிக்காவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, நியூசிலாண்டில் இருக்குது, அமெரிக்காஸ்லேயும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கான்டினென்ட்ஸ்லேயும் ஹோமியோபதி இருக்குது பரவலாக. ஓகே டாக்டர். ஹோமியோபதி மருத்துவத்தில் பக்க விளைவுகள் ஏதேனும் ஏற்பட வாய்ப்பு இருக்கா டாக்டர்? ரொம்ப ரொம்ப ரேர். பக்க விளைவுகள்னு சொல்ல முடியாது, அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லலாம். சைடு எஃபெக்ட்ஸ் வேறு, அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் வேறு. இந்த கிரானிக் கண்டிஷன்ஸில் சில பேருக்கு இனிஷியலாக வரலாம், அது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆங்கில மருத்துவத்துக்கான மதிப்பு அதிகமாக இருக்குது. ஹோமியோபதி அந்தளவு நீங்களே சொன்னீங்க யாருமே பிலீவ் பண்ண மாட்டாங்க. இதற்கான காரணங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க டாக்டர்? ரீச் இல்லை, அவேர்னஸ் இல்லை. பட்டு நீங்கள் வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டையோ கேரளா ஸ்டேட்டையோ எடுத்திங்கன்னா அங்கே முறை மருத்துவம் ஹோமியோ தான். 2வது தான் ஆங்கில மருத்துவமோ ஆயுர்வேதிக்கோ போகிறாங்க. ஸோ நம்ம ஸ்டேட்டில் நம்ம நேட்டிவ் மெடிசன் சித்த மருத்துவம் இருக்கிறதுனால ஹோமியோவில் கொஞ்சம் அவேர்னஸ் கம்மி. இதுதான் காரணம். இதுதான் காரணம். ஓகே, கவர்மெண்ட் சித்தாவை நிறைய சப்போர்ட் பண்ணுது. நேச்சுரல், நம்ம கவர்மெண்ட் நம்ம மருத்துவத்தை பண்ணணும் இல்லையா, அதனால எங்களுக்கு பப்ளிக் எப்பயுமே பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த ஹோமியோபதி மருத்துவம் இன்னும் மீடேறி வரணும், நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கான என்ன பண்ணால் வரும்? ஒன்று, இந்த மாதிரி இன்டர்வியூஸு. ஓகே. 2வது, கவர்மெண்ட்டு கொஞ்சம் மெனக்கெடணும். கவர்மெண்ட்டில் கொஞ்சம் போஸ்டிங்ஸ் கொடுத்து அவங்க எஃபெக்டிவாக சின்சியராக ஒர்க் பண்ணணும். ஓபியில் நிறைய இருக்காங்க மெடிக்கல் ஆஃபீஸர்ஸு. கிட்டத்தட்ட 52-53 கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் சின்சியராக ஒர்க் பண்ணி பேஷண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி டேட்டா கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் வில் சப்போர்ட் மோர். அதுதான் நாங்கள் சுகாதாரத்துறை அமைச்சரையும் பார்த்து சொல்லியிருக்கோம். அவரும் முயற்சி எடுத்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே டாக்டர். எந்தெந்த வயதினர் ஹோமியோ மருத்துவத்தை எடுத்துக்கலாம்? இந்த வயதுலேருந்து இந்த வயது வரைக்கும் எதுக்கு? வயது டே 2லேருந்து எடுத்துக்கலாம். பிறந்த குழந்தை 2வது நாள்லேருந்து 90 வயசு 100 வயசுக்குலாம் எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு ஹோமியோ பீடியாட்ரிக்கும் ஜெரியாட்ரிக்கும் தான். குழந்தைகள் முதல் இப்போ குழந்தைங்களோ இல்லை வயது முதிர்ந்தவர்களோ சீனியர் ஜெரியாட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது 2த்துக்குமே ஹோமியோ தான் பெஸ்ட்டு. ஏன்னா டக்குன்னு எடுத்து வயலில் போட்டுக்கலாம், எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ வயது வரம்பு எதுவுமே கிடையாது? வயது வரம்பே கிடையாது. இப்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா அதில் உள்ளுறுப்புகள்லேருந்து வெளியில் வரைக்கும் எல்லாமே டேமேஜ் ஆகுது அப்படின்னா அதுக்கான மருத்துவ முறைகள் எந்த மாதிரி கையாளுவீங்க? லெவல் ஆஃப் டேமேஜஸை பொறுத்து இருக்கு. மைல்டு லெவல் ஆஃப் டேமேஜ்னா ஹோமியோ மருந்துலேயே கொடுத்துருவோம். நிறைய மாடரேட் டு சிவியர் லெவல் ஆஃப் டேமேஜ்னா ஹாஸ்பிட்டலுக்கே ரெஃபர் பண்ணிடுவோம். ரொம்ப சிம்பிள். ஹோமியோபதியில் எனக்கு இதெல்லாம் ஸ்பெஷலாக தெரியுது அப்பார்ட் ஃப்ரம் நார்மல் மருத்துவத்துக்கு அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை ஹைலைட் பண்ணி சொல்லுவீங்க? அலர்ஜிக் ரைனைட்டிஸ். சென்னை பொறுத்த கோஸ்ட்லைன் சிட்டியில் தும்மல், அடுக்கு தும்மல், சைனசைட்டிஸ், பிராங்கைட்டிஸ், வீசிங், இது 3த்துக்கும் அலர்ஜி சம்மந்தமான அலர்ஜிக் ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறது. இதுக்கு ஹோமியோ ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரெண்டாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம். சிம்பிள் இன்டைஜஷன்லேருந்து அக்யூட் அல்சர் வரைக்கும் ஹோமியோ நல்லாவே கேட்கும். இப்போ கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர்ஸ்னு பாலி ஆர்த்ரைட்டிஸ் வருது, நிறைய பேருக்கு முடக்குவாதம் மாதிரி வருது. இதுக்கு ஹோமியோ நல்லாயிருக்கும். ஆட்டோமியூன் கண்டிஷன்ஸ்னு மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ், யூவிஐடிஸ், இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் ஆட்டோமியூன் சொல்கிறது. இதுக்கு ஹோமியோ தான் நல்லாயிருக்கும். எனக்கு நிறைய அலோபதி டாக்டர்ஸு ரெஃபர் பண்ணுறாங்க, சில டாக்டர்ஸு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்க்கு ஹோமியோ தான் பெஸ்ட்டு. பீடியாட்ரிஷியன் வந்து அவங்க குழந்தைக்கு ஹோமியோ கொடுப்பாங்க. இந்த மாதிரியும் நடக்கும் சில டைமில். ஓகே. இப்போ அறுவை சிகிச்சை பண்ணுவதற்கு முன்னாடி வந்து அனஸ்தீஷியான்னு சொல்லி ஒன்று கொடுக்குற ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆங்கில மருத்துவத்தில். ஸோ இங்கே வந்து இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், அதனால நான் உன்னோட கேட்குறேன். இப்போ ஹோமியோபதினு எடுத்துக்கும் போது அதில் ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா வலி தெரியாமல் இருக்கணுன்றதானே அந்த அனஸ்தீசியா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஹோமியோபதியில் வலி நிவாரணிகளா என்னென்ன பயன்படுத்துவீங்க டாக்டர்? வலி நிவாரணிகள்னு அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் மருந்து இருக்குது. இப்போ மூட்டு வலி, தலைவலி, வயிற்று வலி, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மருந்து இருக்குது. அனஸ்தீசியாவுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட்டு தனி. ஓகே. இப்போது வலி இல்லாமல் ஒரு நோயை குணப்படுத்துறது வந்து ஹோமியோபதி ரொம்ப நல்லா பண்ணலாம். அப்படியா டாக்டர்? ஓகே. அது மாதிரி ட்ரீட் பண்ணி உங்ககிட்ட இது வரைக்கும் யாராவது பேஷண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்களா? கல்லுக்கு வலி வருவாங்க, ரீனல் ஸ்டோன், ரீனல் காலிக்குன்னு சொல்கிறது, அதுக்கெல்லாம் மருந்து கொடுத்தா இமீடியட்டாக சரியாயிடும். இந்த இளநீரில் போட்டு இல்லை தண்ணியில் போட்டு சொட்டு மருந்து தருவோம், வலி இமீடியட்டாக குறையும். ரீனல் காலிக்கு, ஹெட்ஏக்ஸ், மைக்ரேன், ஒத்தத்தலை வலி வருவாங்க, அதுக்கு அதுக்குரிய மருந்தை கொடுத்தோம்னா நல்லாயிடுவாங்க. ஓகே டாக்டர். நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் ரொம்ப முக்கியம். டைமுக்கு சாப்பிடணும். அதான் நான் சொல்கிறது மெயினாக என் பேஷண்ட்ஸுக்கு early to bed, early to rise சொல்லுவேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் அதான் சொல்லுவேன். சீக்கிரம் படுத்து சீக்கிரமாக எழுந்துருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. இப்போ பசி நல்லா இருக்குது, தூக்கம் நல்லா இருக்குது, மோஷன் நல்லா இருக்குதுன்னா, தாகம் நல்லா இருக்குதுன்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இந்த 5-6 பேராமீட்டர் தான் முக்கியம். அடுத்தது ஃபைனலாக மைண்டு, ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான் முக்கியம். எது நடந்தாலும் ஹாப்பியாக இருந்தால் நோய் அண்டாது அவ்வளோ சீக்கிரம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். சார், இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஆங்கில மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவரோட நோய்க்கு. அதே நேரத்தில் வந்து அதில் பலன் அளிக்கலைன்ற பட்சத்தில் அவர் வந்து ஹோமியோபதிக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகி வராரு அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா, நீங்கள் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் எடுத்து ட்ரீட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணுவீங்க? இதுதான் பாதி நேரம் பண்ணுறோம். ஓகே. ஒரு டெங்கு கேஸோ, ஒரு அக்யூட் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸோ அலோபதியில் கேட்கல, பசங்க சாப்பிடாது, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா எங்ககிட்ட வருவாங்க. நாங்கள் அது அக்யூட்டான நம்ம கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மருந்து கொடுத்து சரி பண்ணுறோம். அதுதான் சேலஞ்சே எங்களுக்கு மெயினாக. அந்த ஆங்கில மருத்துவத்துலேருந்து இதுக்கு மாறுற டிரான்சிஷன் தான் சேலஞ்ச். ஆமாம். ஓகே. இப்போ இன்னொன்று உள்ளுறுப்புகளில் வந்து ரத்த உறைவுன்ற ஒரு விஷயம் ஏற்படும், பிளட் கிளாட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? அது ஐடிபின்னு ஒரு கண்டிஷன், இடியோபதிக் த்ராம்போசைட்டோபினியான்னு இருக்குது. ரத்தம் வந்து உறையாமல் வெளியே வந்து கசிஞ்சு இது பண்ணும். அதுக்கு ஹோமியோபதியில் ஒருத்த மருத்துவம் கொடுத்து கிளியர் பண்ணிடலாம், சரி பண்ணலாம். கொஞ்சம் நாளாக பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம், சேலஞ்சிங்காக இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ சின்னதாக ஒரு பிரச்சனைனாலுமே வந்து அதுக்கு மெடிசின் தேடி ஆங்கில மருத்துவத்தை நாடி தான் போகிறாங்கல்ல, ஸோ ஈஸியாக குணப்படுத்திக்கக்கூடிய விஷயங்களுக்குமே. ஸோ அந்த மாதிரி அதிகபட்சமாக ஆங்கில மருத்துவத்தை நம்பி அதில் பணத்தை இது பண்ணுறவங்களும் இருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம்னா என்ன டாக்டர்? இந்த மாதிரி அவங்களுக்கு சரி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த காலத்துலலாம் ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட் இருந்தது. ஸோ அவங்க குடும்ப வைத்தியர் இருப்பார், அவர் சொல்கிறபடி நடப்பாங்க. இப்போ அந்த கான்செப்ட் ஃபேமிலி டாக்டர்ஸ்ன்ற கான்செப்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ பேஷண்ட்ஸ்க்கு சரியான கைடன்ஸ் இல்லை. நான் ஆஸ் எ ஹோமியோபதி டாக்டர் என்ன சொல்லுவேன், நியர்பை ஜென்ரல் ஃபிசிஷியனை கான்டாக்ட் பண்ணுங்கள். எடுத்தவொடனே ஒரு காது வலினா நேராக போய் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனோன்னா அவங்க ஆங்கிளில் தான் திங்க் பண்ணுவோம். ஜென்ரல் ஃபிசிஷியனை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது ஜென்ரல் ஃபிசிஷியன் அலோபதியாக இருக்கலாம், ஹோமியோபதியாக இருக்கலாம், சித்தாவாக இருக்கலாம், ஆயுர்வேதிக்காக இருக்கலாம். அவங்க சொல்கிற மாதிரி அதுதான் ப்ரைமரி கேர். செகண்டரி கேர்ன்றது அடுத்த லெவல் போகிறது. டெர்ஷரி கேர்ன்றது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி போகும். இந்த ப்ரைமரி கேர் சிஸ்டமை நம்ம ஃபோக்கஸ் ஆஸ் எ பேஷண்ட்டை அந்த மாதிரி திங்க் பண்ணணும். எடுத்தோன்னா ஒரு சின்ன ஒரு தலைவலிக்கு நேராக நியூரோ கிட்ட போனீங்கன்னா அவங்க அந்த லெவலில் திங்க் பண்ணுவாங்க. வெரி சிம்பிள். ஸோ கன்சல்ட் யுவர் நியர்பை ஃபேமிலி ஃபிசிஷியன். Family physician can be a homeopath or allopathy or Ayurvedic physician. So
ஸோ அதை நீங்கள் டிசைட் பண்ணணும். ஹோமியோபதியில் என்ன அட்வான்டேஜ்? ஒன்று எக்கனாமிக்கலில், எஃபெக்டிவு, நோ சைடு எஃபெக்ட்ஸ். இதுக்கு தான் நம்மக்கிட்ட தேடி வராங்க. இந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் எனக்கும் நேயர்களுக்கும் இருந்த 1000 சந்தேகங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக பதிலளிச்சிங்க. நீங்கள் இதே மாதிரி வந்து உங்களோட பாதையில் வந்து பயணம் வெற்றியாக தொடரணும்னு சொல்லி எங்கள் ராணி டீம் சார்பாக வாழ்த்திக்கிறோம் டாக்டர். ரொம்ப நன்றி, சந்தோஷம்.